பகுதிகளில் தமிழ்நாடு பரவலாக இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான சமுதாயங்களாக பார்க்கப்பட எல்லாமே தனித்தனி அரசியல் கட்சிகளே அவங்களே நடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய அரசியல் கட்சிக்காக அவங்க வந்து ஆதரவும் தெரிவிக்கிறாங்க, கூட்டணிக்காக இருக்காங்க. இந்த பக்கமாக தான் வன்னியர் சங்கத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. நீங்கள் முக்குளத்தூர் அமைப்புகளுக்கெல்லாம் அதிமுகவும் திமுகவெல்லாம் இருக்குது. அந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, நாடார் சமுதாயத்துக்கு இருக்குது. இதெல்லாமே இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சமுதாயங்கள் என்னென்ன? இல்லை, இப்போ குறிப்பிட்டு சில 2-3 சமுதாயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நான் இப்போ வந்து போயர் சமுதாயம்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் எந்த அங்கீகாரமும் இல்லை. இப்போ எங்களுடைய சமுதாயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராமணர்கள் சமுதாயம், எங்களுக்கு எந்த விதமான ஒதுக்கீடோ. பிராமண சங்கம் இருக்குது, சங்கம் தான் இருக்குது. அரசில் வந்து எந்த அதிகாரமும் இல்லையே. எந்த ஒரு ஒரு சட்டமன்றத்தில் எங்களை நிப்பாட்டுறதுக்கோ, இன்னைக்கு வந்து ஒரு பிஜேபியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு தமிழ்நாடு முதலமைச்சராகவே இருந்தாங்க ஜெயலலிதா. அது முன்னாள். இந்நாளில் பாருங்க, இப்போ அவங்கள நாங்கள் போய் அப்ரோச் பண்ணும்போது நான் இருக்கேனேன்னு சொல்லி தான் அவங்க சொன்னாங்க. பட் இப்போ வந்து எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து மிக பாதிக்கப்படுது. இப்போ ஒரு பிரதிநிதியாக போய் நம்ம சொல்லணும்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் தேவைப்படுது எல்லா சமுதாயங்களுக்கும். இப்போ சமுதாய மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அங்கீகாரம் திமுக அதிமுக இல்லைன்னா அந்த கட்சியோடைய உறுப்பினர்களுக்கும் அந்த கட்சியோடைய மாவட்ட செயலாளர்கள் அந்த மாதிரி பொறுப்பில் இருக்கவங்களுக்கு தொடர்ந்து பயணம் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியெல்லாம் கொடுக்குறது அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்களே தவிர பொதுவான மக்களுடைய அங்கீகாரத்தை வந்து அவங்க அங்கீகரிக்கவே இல்லை.